காடு இருந்துச்சு. அந்த காட்டுல ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்துச்சு. அது ஒரு சோம்பேறி. அதோட வலிமையை வச்சு மற்ற மிருகங்களை பிடித்து சாப்பிடுவதற்கு மாற்றாக எப்போதும் உட்கார்ந்த இடத்திலே உணவு வரும் என காத்திருந்துச்சு. நான் சிங்கராஜா, இந்த காட்டோட அரசன். எனக்கு உழைக்க தேவையில்லை. என் பசியை போக்க மற்ற விலங்குகள் தானாக வரணும்னு நினைச்சிச்சு. அதே காட்டுல ஒரு புத்திசாலி அணில் வாழ்ந்து வந்துச்சு. அது ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். அணில் தினமும் உழைச்சு தானியங்களை சேகரிச்சு தன்னுடைய மர வீட்டுல பாதுகாப்பா வச்சுச்சு. ஒரு நாள் மாலை அணில் இறை தேடிவிட்டு தன்னுடைய இடத்துக்கு வந்துட்டு இருந்துச்சு. ஒரு மரத்துக்கு அடியில சிங்கம் படுத்து இருந்துச்சு. சிங்கம் அணிலை பார்த்து சிரிச்சிச்சு. உன் வாழ்நாள்ல நீ எவ்வளவு கஷ்டப்படுவ. ஒவ்வொரு நாளும் ஓடி ஓடி தானியங்களை சேகரிக்கிற. திடீர்னு புயல் வந்தா என்ன ஆகும்னு கிண்டலாக சொன்னுச்சு. சிங்கம் சொன்னதை கேட்ட அணில், உங்களுக்கு என்ன, நீங்க சிங்கராஜா, நீங்க படுத்திருந்தாலும் நீங்க படுத்த இடத்துக்கே உணவு வரும்னு சொல்லிக்கிட்டே தாவி குதிச்சு ஓடுச்சு. சிங்கம் அதே மரத்துக்கு அடியிலே இன்று உணவு வரும், நாளை உணவு வரும் என்று நினைத்து கொண்டே அந்த இடத்தை விட்டு நகராமல் படுத்து இருந்துச்சு. ஒரு உணவும் வந்தபாடில்லை. அது மிகவும் பலவீனமடைந்தது. அதே வேளையில் அணில் சுறுசுறுப்பாக இறை தேடிக் கொண்டிருந்தது. அணில் தான் கொண்டு வந்த உணவை சாப்பிட்டுவிட்டு மரக்கிளையில் ஆடி வரும் காற்றை அனுபவித்துக் கொண்டே ஓய்வெடுத்தது. அந்த மரத்துக்கு கீழே கிடந்த சிங்கத்தை பார்த்தது. சிங்கம் மிக சோர்வாக இருந்தது. சிங்கத்தின் அருகில் சென்ற அணில், என்ன ஆச்சு சிங்கராஜான்னு பரிதவிப்புடன் கேட்டுச்சு. பசி பசின்னு சிங்கம் மெல்லிய குரல்ல சொல்லுச்சு. இதை கேட்ட அணில் தன்னோட வீட்டுக்கு ஓடி போய் சிறிது உணவும் தண்ணியும் கொண்டு வந்துச்சு. அதை சாப்பிட்ட பின் சிங்கம் கொஞ்சம் தெளிவாச்சு. சிங்கராஜா, உன் சோம்பலால உன் பசி போகாது. உழைக்காம வாழ்வு தொடர்வது சாத்தியமில்லை. உன் சோம்பலை விட்டுட்டு உன் வலிமையை பயன்படுத்தி உழைச்சாதான் பசி இல்லாம வாழ முடியும். சோம்பலை விட்டுட்டு உழைக்க கத்துக்கோன்னு அணில் சொல்லுச்சு. சிங்கம் அணிலின் பேச்சை கேட்டு சோம்பலை விடுறதுன்னு முடிவு செஞ்சுச்சு. முதல்ல அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பல நாட்களா சோம்பேறியா இருந்ததால வேட்டையாடுற கலை மறந்து போயிருச்சு. ஆனாலும் சிங்கம் தினமும் முயற்சி செஞ்சுச்சு. வெற்றிகரமா ஒரு மானை வேட்டையாடுச்சு. வேட்டையாடிய மானை நன்றாக சாப்பிட்ட சிங்கம் அணிலை பார்க்க வந்துச்சு. நண்பா, உன்னுடைய அறிவுரை எனக்கு புதிய வாழ்க்கையை தந்துச்சு. நான் உயிர் பிழைக்க காரணமாகவும் இருந்துச்சு. உன்னுடைய அறிவுரையால நான் உழைப்போட மதிப்பை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னுச்சு. நல்ல நண்பர்களானாங்க. பிற விலங்குகளுக்கு உழைப்பின் அவசியத்தை போதிக்க தொடங்கினாங்க. அணில் மற்ற அணில்களுக்கு தானிய சேகரிப்பை பத்தி சொல்லி கொடுத்துச்சு. சிங்கம் மற்ற விலங்குகளுக்கு உழைக்காமல் வீட்டில் இருந்தா அரசனா இருந்தாலும் வாழ்வை இழக்கணும், உழைத்தாலே உண்மையான வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொன்னுச்சு.